நான் லைனரில் தான் கதை சொல்லுவார் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். என்னன்னா ஃப்ளாஷ்பேக்கில் ரஜினி யார், நாகார்ஜுனா யார், நம்ம உபேந்திரா யார் எல்லாம் காட்டுறாங்க. ஆனால் இப்போது கரண்ட்டில் ரஜினிக்கு வில்லனா நாகார்ஜுனா இருக்கிறாரு. அப்போ அவருக்கு ஒரு நாள் அவருக்கு எதிராக போய் ரஜினி உட்கார்றாரு. ரஜினி வந்து இந்த கூலி தொழிலாளிகளுக்காக தன் குடும்பத்தையே இழந்திருக்கிறாரு. அவரால் ஒரு பெரிய ஷிப்பில் கடத்தப்படுற கூலி தொழிலாளர்களில் ஒரு 20 பேரை தான் கடத்த முடியுது. திரும்பி வர்றாரு. வந்தவர் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை வச்சுக்கிட்டு வெளிப்பார்வைக்கு மேன்ஷன் அப்படின்ட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ளார ஏதாவது ஒரு சம்பவம்னா எனக்கு தெரியணும். கிட்டத்தட்ட நான் யார் தெரியுமா இதுக்கு முன்னாடி அப்படின்ற பாட்ஷா கதை தாங்க. அதை வேறு ரூபத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ரஜினியோட உழைப்பு, நடிப்பு, ஐயோ சூப்பர் ஸ்டார் தாங்க. அவரை ஹேண்டில் பண்ண லோகேஷ் கனகராஜ் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம். ஆனாலும் அவரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு இத்தனை ஹீரோக்களை வந்து படத்துக்குள்ளார போட்டிருக்காங்க. பேன் இந்தியா மூவி. ஆமீர் கான் எப்போ வருவார்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஒரு பக்கம் நாகார்ஜுனாவுக்கு அப்படி ஒரு வில்லன். அதே மாதிரி உபேந்திராவுக்கு வந்து ஒரு 2-3 சீன் தான், ஆனால் பிரமாதமாக இருக்குது. ரஜினிக்கு வந்து சப்போர்ட்டாக அப்படி கையை தட்டிட்டு அந்த அவங்களுக்குள்ளார ஒரு பாண்டிங் இருக்குது இல்லைங்களா, பெங்களூர் பாண்டிங், அதை வந்து கரெக்டாக ஒரு சீனில் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இப்போ ரஜினி வந்து தன் நண்பர் சத்யராஜ் கொலை செய்யப்படுறாரு. ஃபஸ்ட்டு அது வந்து மாரடைப்பால் சாவுன்னு ஓப்பனிங் சீனே தான். காளிவெங்கட்டை தீர்த்து கட்டினதுக்கப்புறம் சத்யராஜ் அந்த கும்பல் ஏன் கொன்னுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வித்தியாசமாக விட சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட சத்யராஜ் கண்டுபிடிச்ச ஒரு கருவியால் இவங்க கொல்றவங்களெல்லாம் சுவடு தெரியாமல் சாம்பலாக்குற ஒரு வேலையை பார்க்குது அந்த வில்லன் கும்பல். ஏன் கொல்லுது? எவனாவது இந்த கூட்டத்துலேருந்து அந்த கூட்டத்துக்கு தகவல் சொன்னானா, போலீஸ்க்கு இன்ஃபார்மராக இருந்தானா, அவங்கள மட்டும் கொல்லலைங்க. அப்பப்போ 10 தொழிலாளர்களை கொன்று இது பண்ணுறது. அது ஏன் அப்படின்னா, அங்கே தான் இந்த ஆர்கன் திருட்டு அருமையாக அந்த காட்சிகள், அந்த மிஷினில் உட்கார வச்சு பஸ்பமாக்குற சீன்லாம் ஏன் அந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, நமக்கே ஒரு நிமிஷம் கொலை நடுங்கிறது. அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. ரஜினி இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி கிளைமாக்ஸில் வில்லன் நாகார்ஜுனாவோட மோதுறப்போ தான் தெரியுது என்ன ஏது சம்பந்தம், ஏன் ரஜினி இவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கார். இது இல்லாமல் சத்யராஜோட 3 பெண்களுக்கும் இவர் தான் வந்து கார்டியனாக மாறுறாரு. சத்யராஜ் இறந்ததுக்கப்புறம் முதல்ல ஸ்ருதிஹாசன் இவரை ஏற்றுக்க மறுக்கிறாங்க. உங்களால் தான் எல்லாம் வெளில போங்க, எங்கள் அப்பா டெத்தை பார்க்கக்கூடாதுன்ட்டு. உண்மையாகவே சத்யராஜுக்கு 3 பெண்களா, ஸ்ருதிஹாசனுக்கு சத்யராஜ் தான் அப்பாவா, என்ன ஏதுங்கிறதுக்கெல்லாம் ஃப்ளாஷ்பேக்கில் அங்கங்கே விளக்கம் கொடுத்துட்டே வராங்க. சில சீன்ஸ் கொஞ்சம் திராபையாக இருந்தாலும் சில சீன்ஸ் வந்து நம்மளை வந்து ஹைப் பண்ணுது. அதுவும் ரஜினிங்கிற ஒரு மாஸ் ஹீரோ, அதுவும் பழைய மியூசிக்கில் சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படின்னு போடுறப்போ நம்மள அறியாமையே ஒரு உந்துதல் வந்துடுது.